ஹலோ, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரை நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த கர்த்தருடைய நாளிலே தேவ சமூகத்தில் இருந்து கர்த்தரை துதிப்பதும் தேவனை ஆராதிப்பதும் எவ்வளவு சலாக்கியமாக இருக்கிறது. இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இது களி உண்டு மகள கடுவம் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த காலை வேளையிலே இந்த நாள் முழுவதும் தேவன் நம்மளோடு கூர்ந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். விசேஷமாய் நம்முடைய ஆராதனைகளில் தேவன் பெரிய காரியங்களை, வல்லமையான காரியங்களை செய்வார். ஆகவே இந்த காலம் நல்ல எதிர்பார்ப்போடு கூட இந்த நாளை ஆரம்பியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த காலவெளியிலே நாம் தியானத்துக்கு கண்டு எடுத்துக்கொண்ட வேத பகுதியானது ஆதியாகம புஸ்தகம் 39 அதிகாரம் 2 வசனம். ஆதியாகமம் 39:2 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தான், அவன் காரிய சித்தி உள்ளவனானான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாகமங்களிலே பல மொழிபெயர்ப்புகளிலே அது மிகுந்த ஆசீர்வாதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. The Lord with Joseph and he was a prosperous man. இது கிங் ஜேம்ஸ் மொழிபெயர்ப்பிலே வேர்ஷன்லே KJV அங்கே மொழிபெயர்ப்பிலே சொல்லப்பட்டிருக்கு. The Lord with Joseph and he was a prosperous man. அதே மொழிபெயர்ப்பு நெட் நியூ இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பிலே நெட் அந்த மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டது, The Lord was with Joseph, he was successful. ஆகவே கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். யோசேப்பு அவன் செழிப்புள்ளவனாகவும் வெற்றி பெற்றவனாகவும் இருந்தான். யோசேப்புடைய வாழ்க்கையில் உங்களை எல்லாருக்கும் தெரியும். யோசேப்பை அங்கே அழிக்கும்படியாக எத்தனையோ காரியங்கள் காணப்பட்டது. ஆனாலும் கூட கர்த்தர் யோசேப்பை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்தார். கர்த்தர் யோசேப்பை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்தபடினாலே, ஒரு நோக்கம் வைத்திருந்தபடினாலே, யோசேப்பை அழிக்கும்படியாக, யோசேப்பை இல்லாதொழிக்கும்படியாக எத்தனையோ சக்திகள் வந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில் நீங்க பார்ப்பீங்கன்னு அவனுடைய சொந்த சகோதரர்களை அடித்து அவனை காயப்படுத்தி குழியில போட்டார்கள். ஆனால் குழியிருந்து மறுபடியும் அவன் மேலே கொண்டு வரப்பட்டு அங்கே எகிப்தியருக்கு விலைக்கு விற்கப்பட்டான். எகிப்தியருடைய வியாபாரிகள் அவனை கொண்டு போய் எகிப்திலே போத்திபார் வீட்டிலே அவனை வித்தார்கள், அடிமையாக அங்கே வேலை செய்தான். அங்கேயோ எத்தனையோ காரியங்கள் அவனுக்கு நடந்தது. இல்லாத ஒரு பொய் குற்றச்சாட்டு வந்தது. அதோடு கூட அவன் ஜெயிலுக்கு போனான். ஜெயிலே அவனோடு கூட இருந்தவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர்கள், உதவி செய்யறன்னு சொன்னவர்களாம் மறந்து போனான். ஆனாலும் கூட கர்த்தர் மறக்காதவராய் இருந்தார். பாருங்க, இந்த வசனம் சொல்றது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவன் வெற்றி உள்ளவனாகவும் செழிப்புள்ளவனாகவும் காணப்பட்டான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய ஜீவியத்தில் ஒரு வறட்சி காணப்படுகிறதா? நம்முடைய ஜீவியத்தில் ஒரு இல்லாமை காணப்படுகிறதா? நம்முடைய ஜீவியம் எப்பொழுதுமே தோல்வி நிறைந்ததாய் காணப்படுகிறதா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மளை ஒரு நாளும் தோல்வியை பெறும்படியாக அழைக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையானது வெற்றி உள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக ரத்தம் சிந்திஜம் தம்முடைய ஜீவனை விட்டார். எல்லா இடங்களிலும் நாங்கள் வெற்றி சிறக்க வேண்டும் என்று சொல்லி வேத வார்த்தை சொல்லுகிறது. எல்லா இடங்களிலும் அவன் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நமக்காக அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கால வேளையிலே ஒரு வறட்சியோடு கூட, ஒரு தோல்வியோடு கூட இருப்பது தேவனுடைய நோக்கம் அல்ல. தேவனுடைய நோக்கம் எல்லாம் நான் நீங்களும் ஒரு ப்ராஸ்பரஸ், செழிப்புள்ள, அதோடு கூட சக்சஸ்ஃபுல், வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த காலை வேளையிலே யோசேப்போடு கூட இருந்த தேவன் நம்மளோடும் கூட இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போக கூடாது. நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு தோல்வி வாழ்க்கை அல்ல. நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையாக இருக்கிறது. ஒரு வெற்றி நிறைந்த வாழ்க்கை வாழும்படியாக
தேவன் என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார். ஆகவே நீ தோல்வியின் சிந்தனையோடு கூட, தோல்வியின் எண்ணங்களோடு கூட நீ வாழ்ந்தது போதும். இந்த காலவெளியிலே நீ திடன்கொள். யோசேப்போடு கூட இருந்த கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையானது வெற்றியுள்ள வாழ்க்கையாக, செழிப்புள்ள வாழ்க்கையாக மாறும். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவனுடைய வாழ்க்கை எல்லாமே வெற்றி உள்ளதாகவும் செழிப்புள்ளதாகவும் காணப்பட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த காலவெளியிலே உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாய் வெற்றி உள்ளதாய் மாறும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அங்கே யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 8 இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் இருக்கிறபடியெல்லாம் நீ செய்யும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையானது வெற்றி உள்ளமாகவும் செழிப்புள்ளதாகவும் மாறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய வார்த்தை ஒன்றே உன்னுடைய வாழ்க்கையில வெற்றியையும் செழிப்பையும் கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. கடவுளுடைய வார்த்தையை நம்பும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசத்தோடு கூட அறிக்கை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை வெற்றி உள்ள வாழ்க்கையாக, செழிப்புள்ள வாழ்க்கையாக காணப்படும். ஆகவே ஆண்டோடைய வார்த்தை சொல்ல, யோவான் சுவிசேஷம் 15 அதிகாரத்திலே ஆண்டவர் நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். இந்த காலை வேளையிலே அங்கே தேவனுடைய வார்த்தை உங்களிலே நிலைத்திருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை உங்களிலே அதிகமாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு உங்களுடைய வாழ்க்கை ஒப்பு கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை மாறாத வார்த்தையாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை எடுத்து நாம் தியானிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில பிரகடனப்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கை செழிப்புள்ளதாக இருக்கும். ஆகவேதான் ஆங்கில சங்கீத புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சங்கீதத்திலே தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை நம்பும் பொழுது, இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையை தியானமாய் இருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். செழிப்புள்ள மரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையும் செழிப்புள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையோடு கூட ஒன்றிணைந்த வார்த்தையாக, தேவனுடைய வார்த்தையோடு கூட இணைந்த அங்கே வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் சமூகத்திலே இருக்கிற நாங்கள் நம்மளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம் தேவனோடு கூட இருக்கிறோமா? தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கிறதா? தேவன் நமக்குள்ளே வார்த்தையாக இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் சொல்லு, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். வார்த்தையாக வாசம் பண்ணுகிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவை நமக்குள்ளே அந்த வார்த்தை இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கை செழிப்புள்ள வாழ்க்கையாக மாறும். தோல்வி நீங்கும். கர்த்தர் எல்லா காரியங்களும் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். எவ்விதமாக யோசேப்புடைய வாழ்க்கையில கர்த்தருடைய திட்டம் இருந்ததோ அதே போல உன்னை அழைத்த தேவன் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு திட்டத்தையும் ஒரு நோக்கத்தையும் வைத்திருக்கிறான் என்பதை நீ மறந்து விடாதே. ஆகவே இந்த காலை வேளையிலே அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னை தேவன் அழைத்திருக்கிறார் என்று விசுவாசம் உனக்கு இருக்கும் என்று சொன்னால் நீ நம்ப வேண்டும். உன்னை குறித்து தேவன் ஒரு மேன்மையான திட்டத்தை வைத்திருக்கிறார். உன்னை குறித்து தேவன் ஒரு மேன்மையான எண்ணங்களோடு கூட இருக்கிறார். ஆகவே அதுக்கு விரோதமாக பிசாசு என்ன காரியங்களை கொண்டு வந்தாலும் கர்த்தர் உன்னை உயர்த்துவதும் உன்னை மேலே கொண்டு வருவதும் நிச்சயமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் கர்த்தரனோடு கூட இருக்கிறபடினாலே உன்னுடைய வாழ்க்கை சக்சஸ் ஆக, அங்கே உன்னுடைய வாழ்க்கை ப்ராஸ்பரஸாக, செழிப்புள்ளதாக, வெற்றியுள்ளதாக மாறும் என்பதிலே அதிக நிச்சயமாகவே இந்த காலவெளியிலே அந்த நம்பிக்கையோடு கூட நீ எழுந்திரு. உன்னுடைய தோல்வியெல்லாம் மறந்து விடு. உன்னுடைய வாழ்க்கை இதுவரை சந்தித்த தோல்வியெல்லாம் மறந்து விடு. உன்னை வெற்றி சிறக்க பண்ணுகிறது அவன் உன்னோடு கூட இருக்கிறார். நாம் ஜெபம் பண்ணுவோம்.
ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, சர்வ வல்லமுள்ள பிதாவே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவெளியிலும் சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே. இந்த காலவெளியிலும் சமூகத்திலே ஆண்டவரே, தோல்விக்கு மேல் தோல்வி அடைந்து மனம் துவன்று போய் வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, வியாபாரத்திலே தோல்வி, குடும்ப வாழ்க்கையிலே தோல்வி ஆண்டவரே, படிப்பிலே தோல்வி, இப்படிப்பட்ட தோல்வி நிலைமைகளிலே எந்த நிலைமையில் அவர்கள் தோல்வியோடு கூட காணப்பட்டாலும் என் ஆண்டவர் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்த தேவன் இன்றைக்கு முது பிள்ளைகளோடு கூட பெரிய காரியங்களை செய்ய நீர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறபடியாலே நன்றி செலுத்துகிறோம். எல்லா தோல்விகளும் வெற்றிகரமாய் மாறட்டும் சுவாமி. நிரவிதமாய் யோசேப்பை ஆசீர்வதித்து அவருடைய வாழ்க்கையில பெரிய வெற்றியை அவருடைய வாழ்க்கையில உமது நோக்கத்தை நிறைவேற்றினோம். அதே போல உமது பிள்ளையுடைய வாழ்க்கையில உம்முடைய திட்டங்கள் நிறைவேறும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகட்டும் ஆண்டவர். துன்பங்கள், கடன் பிரச்சனைகள், கஷ்டங்கள், குடும்ப பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போவதாக தேவ சமாத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள்ளே நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள் நல்ல ஆசீர்வாதத்தினால் தயவு செய்து இந்த நாளிலே ஏனோ தான் இருக்காதபடிக்கு தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் எழுந்து ஆயத்தமாகி உங்களுடைய திருச்சபைகளுக்கு நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். திருச்சபையில் கடந்து சென்று உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற சேர்ச்சில் நீங்கள் போய் தேவனை ஆராதியுங்கள். இந்த நாள் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஒரு நல்ல முடிவை கொண்டு வருவார். திருச்சபை செல்ல முடியாத தூர தேசங்களிலே இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறவர்கள் நீங்கள் தொடர்ந்தும் எங்களோடு காத்திருக்கலாம். காலை 9 மணி தொடக்கம் 10 மணி மட்டும் எங்களுடைய ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். 8 மணிக்கு ஆராதனை ஆரம்பமாகும். 9 மணிக்கு நான் தேவனுடைய செய்தியை நான் பகிர்ந்து கொள்வேன். இந்த நாளிலே ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் உடன்படிக்கை செய்ய விரும்புகிறார், உடன்படிக்கையின் தேவன், உடன்படிக்கை இவ்விதமாக அங்கே ஆரம்பிக்கப்பட்டது, அந்த உடன்படிக்கை நோக்கம் என்ன, இன்றைக்கு நான் நீங்கள் அந்த உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறோமா இல்லையா என்பது குறித்து நான் இந்த காலவிலே தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வசதியானவர்கள் இணைந்திருங்கள். 9 மணிக்கு என்னுடைய பிரசங்கம் ஆரம்பமாகும். 8 மணிக்கு ஆராதனை, 9 மணிக்கு நான் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து வாட்ஸ்அப்பில் இணைந்தவர்கள், செய்தி அனுப்பியவர்கள், கருத்துக்கள் சொன்னவர்கள், ஜெப விண்ணப்பங்கள் அறிவித்தவர்கள் எல்லாருக்கும் நன்றி செலுத்த. தொடர்ந்து உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் உங்களுடைய கருத்துக்களையும் எங்களுக்கு எழுதுங்கள். எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கமானது 0094 77 58 61 241. ஆகவே இந்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்கள். தொடர்ந்து காத்திருங்கள். நாளை காலை 6 மணிக்கு மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Bye bye. Jesus name. Amen.